الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله ربه بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا صلى الله تعالى عليه وعلى آله وصحبه وبارك وسلم تسليما كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يرفع الله الذين آمنوا منكم والذين أوتوا العلم درجات وقال النبي صلى الله عليه وسلم من سلك طريقا يلتمس فيه علما سهل الله به طريقا إلى الجنة أو كما قال صلى الله عليه وسلم கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் மனிதனுக்கு வழங்கி இருக்கிற செல்வங்களிலெல்லாம் உயர்ந்த செல்வம் அறிவு செல்வம், கல்வி என்கிற செல்வம். அதுதான் உயர்ந்த செல்வம். மனிதனுக்குரிய முதல் ஆசானாக அல்லாஹ் இருப்பதே கல்வியின் பெருமையை பறைசாற்றுகிறது. மனிதனுடைய முதல் முஅல்லிம், முதல் ஆசிரியர் யார்? அல்லாஹ் தான். அர் ரஹ்மான் அல்லமல் குர்ஆன், அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். அல்லம ஆதமல் அஸ்மா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான் என்று வருகிறது. எல்லாவற்றையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஒழுக்கம் முதல் அனைத்தையும் அல்லாஹ் கற்றுக் கொடுத்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்து அல்லாஹ் அவர்களுக்கு சொல்வான், வானவர்களது ஒரு கூட்டத்தை காட்டி, இதோ இவர்கள் வானவர்கள், இத்ஹப் இலா ஹாஉலா, அவர்களிடம் செல்லுங்கள், ஃபஸல்லிம் அலைஹிம், அவர்களுக்கு சலாம் கூறுங்கள், அவர்கள் பதிலுரைப்பார்கள், அதை கேளுங்கள், அதுதான் உமக்கும் உமது சந்ததிகளுக்குமான வாழ்த்து சொல்லுதல் என்று அல்லாஹ் கற்றுக் கொடுப்பான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் போவாங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லுவாங்க. மலக்குகள் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹுன்னு சொல்லுவாங்க. இப்போ அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். ஆதமை படைத்து முதல் ஆசிரியராக அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். எல்லா நபிமார்களையும் அல்லாஹ் ஆசிரியர்களாக அனுப்பினான். நபிமார்களை பற்றி சொல்லுகிற போது யுஅல்லிமுஹும், அவர்களுடைய முக்கியமான பணிகளில் ஒன்று மக்களுக்கு கற்றுக் கொடுப்பவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தன்னை பற்றி சொல்லுவாங்க, இன்னமா புஇஸ்து முஅல்லிமா, அல்லாஹ் என்னை கற்றுக் கொடுக்கிற ஆசிரியராக அனுப்பி இருக்கிறான்னு சொல்லுவாங்க. நான் ஒரு ஆசிரியர். அதை பல இடங்கள்ல சொல்லுவாங்க. நாம் இயற்கை தேவையை நிறைவேற்றுவதற்காக போகிறோம். இயற்கை தேவையை நிறைவேற்றுகிற இடம், அதற்கு அரபியில கண்ணியமான பல வார்த்தைகள் இருக்குது. நீங்க அரபியில இன்னைக்கு கூட மக்கா மதீனால பார்த்தீங்கன்னா அதற்கு டாய்லெட்டுகளுக்கு தௌராஃபில் மியாஹ்னு போட்டிருப்பாங்க. அரபுகள் வார்த்தைகளை ரொம்ப கண்ணியமா சொல்லுவாங்க. இப்போதும் அதற்கு பல பல பெயர்கள் வந்துருச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒழுக்கத்தை கற்றுத்தரும் போது சொல்லுவாங்க ஒரு ஹதீஸ்ல, இன்னமா அன பிமன்சிலத்தில் வாலிதி லக்கும், நான் உங்களுக்கு ஒரு தந்தையை போன்றவன், வஅல்லிமுக்கும், உங்களுக்கு நான் கற்றுத்தருகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, உங்களில் யாராவது மலஜலம் கழிக்க சென்றால் கிபிலாவை முன்னோக்கவும் வேண்டாம் பின்னோக்கவும் வேண்டாம். நான் ஒரு ஆசிரியர், உங்களுக்கு எல்லாவற்றையும் கற்றுத்தருகிற ஒரு ஆசிரியர் என்று சொல்லுவாங்க. அருமையானவர்களே, அந்த வகையிலே கல்வி என்பது மார்க்கத்தில் எல்லாவற்றை விட சிறந்த செல்வம். அது எந்த கல்வியானாலும் சரி, அது பயனுள்ள கல்வியாக இருக்க வேண்டும். கல்வியில் சிறந்தது இருக்கிறது. எந்த கல்வி உயர்ந்தது? எது அல்லாஹ்வை பற்றியும் அவனுடைய மார்க்கத்தை பற்றியும் நமக்கு போதிக்குமோ அது கல்வியில் சிறந்தது. அந்த கல்விக்கு நிகராக உலகத்தில் எந்த கல்வியுமே கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய பெரிய எல்லா விஷயத்தையுமே அறிந்திருப்பதை ஊக்குவிப்பாங்க, பாராட்டுவாங்க, கல்வியாளர்களை ஊக்குவிப்பாங்க. நான் பல முறை சொன்ன ஒரு சம்பவம் தான். ஒரு முறை ஹஜ்ரத் ஸைத் இப்னு சாபித் அவங்க சொல்லுவாங்க, ஒரு 3 சஹாபாக்கள், ஸைத் இப்னு சாபித், அபூ ஹுரைரா, இன்னொரு தோழர், இந்த மூவரும் ஒரு மஜ்லிஸில் அமர்ந்திருப்பார்கள். மூவரும் மாறி மாறி துவா செய்வாங்க.
ஒருவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொல்ல, அடுத்தவர் துவா செய்ய மற்றவர் ஆமீன் சொல்ல. இப்படியா அந்த காலத்தில் அப்படி ஒரு முறை சரிங்களா? யாராவது ஒருத்தர் துவா செய்வாங்க, மற்றவங்க ஆமீன், இன்னொருத்தர் துவா செய்வாங்க, மற்றவங்க ஆமீன். இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்துட்டாங்க அந்த இடத்துக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு வந்ததும் அந்த மூவரும் நிறுத்தி விட்டார்கள் துவா செய்வதை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நல்லதைத்தானே செய்து கொண்டிருந்தீர்கள், ஏன் நிறுத்துவீர்கள்? நீங்கள் துவா செய்யுங்கள், நான் உங்களுக்கு ஆமீன் சொல்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ ஸைத் இப்னு சாபித் அவர்கள் சில துவாக்கள் செய்தார்கள், நபி ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்க. அதற்கு பிறகு இன்னொரு தோழர் சில துவாக்கள் செய்தார், நபி ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்க. மூன்றாவது கடைசி வாய்ப்பு யாருடையது? அபூ ஹுரைராவுடையது. அவர் பார்க்கிறார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்திருக்கிறாங்க, அவங்க ஆமீன் சொல்ல போறாங்க. இந்த இடத்துல நாம் எந்த துவாவை செய்யலாம்? உலகத்தினுடைய எத்தனையோ தேவைகள் இருக்குது, கேட்டிருக்கலாம். ஆனா அவர் பாருங்க எந்த துவா செய்யறாரு, ரொம்ப 2 வாக்கியத்துல துவாவும் முடிச்சிடுறாரு. அந்த 2 வாக்கியத்துல எல்லாமே அடங்கி விடுகிறது. முதலாவது என்ன கேட்கிறாரு, எனக்கு முன்னால் கேட்ட 2 தோழர்கள் எதை கேட்டாங்களோ அதையெல்லாம் நானும் கேட்கிறேன். அப்ப வார்த்தையை சுருக்கிட்டார், வளவள இல்லை, அவங்க கேட்டதெல்லாம் இதுல வந்துருச்சு. அடுத்து கேட்டார், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் லா யுன்ஸா, யா அல்லாஹ் எப்போதும் மறக்காத அறிவு செல்வத்தை கேட்கிறேன். கல்வி ஞானம் மறக்கவே கூடாது இல்லையா? கல்வி இருப்பது ஒன்று, மறக்கவே கூடாதுன்னு கேட்கிறேன். நபி ஸல்லல்லாஹு ஆமீன் சொன்னாங்க. அந்த துவா அந்த நொடி நிறைவேறி விட்டது. இப்ப மற்ற 2 தோழர்கள் கை செய்தப்படுறாங்க, ஆஹா அபூ ஹுரைரா அற்புதமான சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டாரு. பெருமானாரிடத்துல கேட்கிறாங்க, யார சொல்லதான் நாங்களும் அவர் கேட்டதை கேட்கிறோம், திரும்ப எங்களுக்கும் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லி. நபி ஸல்லல்லாஹு சொன்னாங்க, துவா ஏற்கப்படுகிற ஒரு நேரம் இருந்துச்சு, நான் ஆமீன் சொன்னேன்லே அதோட முடிஞ்சிருச்சு. இப்ப நீங்க கேட்டாலும் நான் ஆமீன் சொன்னாலும் இப்ப ஏற்கப்படாது. அந்த சந்தர்ப்பத்தில் அவர் முந்தி கொண்டாருன்னு சொன்னாங்க. பாருங்க, ஒரு நல்ல சந்தர்ப்பம், துவாவுடைய சந்தர்ப்பத்துல அவர் எதை கேட்கிறாரு? கல்வியை கேட்கிறார். அப்ப அறிவு ஞானம் எப்போதுமே சிறந்தது. அறிவை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஊக்குவிப்பாங்க. ஹஜ்ரத் அபூ ஹுரைராவுக்கு கல்வி தேடல் தான், அவருக்கு அதுதான் நோக்கமே. பெருமானாருடைய ஹதீஸுகளை பூரா தெரியணும். பசி பட்டினியோட இருப்பார், அதனாலேயே அவருக்கு சாப்பாடு கிடைக்காது. சில நேரங்கள்ல மயங்கி விழுந்துருவார், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெம்பருக்கு பக்கத்துல மயங்கிடுவாரு. மக்கள் நினைப்பாங்களாம் இவருக்கு காக்கா வலிப்பு போல் தருது. காக்கா வலிப்பு வந்தா அந்த காலத்துல கழுத்துல மிதிப்பாங்க, எல்லாரும் மிதிச்சுட்டு போவாங்களாம். அவர் சொல்றாரு, எனக்கு வலிப்புலாம் இல்லை, எனக்கு பசி, பசியில மயங்கி சுருண்டு போயிடுவேன், எல்லாம் மிதிச்சுட்டு போவாங்க. அது அவர் எப்ப சொல்லுவார்னா, பின்னால அவர் உயர்ந்த நிலையில இருப்பார். அப்ப சொல்லுவார், இன்னைக்கு அபூ ஹுரைரா இந்த கைக்கட்டையால மூக்கு துடைக்கிறேன், ஒரு காலம் இருந்துச்சு இந்த அபூ ஹுரைராவுக்கு வயிறு நிரம்ப சாப்பாடு கிடைச்சதில்லை. அப்ப எதற்காக? பெருமானாருடைய ஹதீஸ கற்றுக்கொள்ளணும். ஒரு முறை கேட்கிறாங்க அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களிடத்துல, யா ரசூலல்லாஹ் மன் அஸ்அதுன் நாஸ் பிஷஃபாஅதிக யௌமல் கியாமா, மறுமையிலே உங்களுடைய பரிந்துரைக்கு மிக மிக தகுதியானவர்கள் யாருன்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என் பரிந்துரை யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிற பதில சொல்லாம முதல்ல சொன்னாங்க, அபூ ஹுரைரா இந்த கேள்வியை நீர்தான் முதலில் என்னிடம் கேட்பீர் என்று எனக்கு தெரியும். முதல்ல அவரை பாராட்டுறாங்க. இப்ப நல்ல கேள்வி கேட்டா அவரை பாராட்டணுமா இல்லையா? இந்த கேள்வி நீங்க தான் கேட்பீங்கன்னு தெரியும். அடுத்து பதில் சொன்னாங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் இஹ்லாஸோடு சொன்ன எல்லோருமே என்னுடைய பரிந்துரைக்குரியவர்கள் தான் அப்படின்னு அடுத்து பதில் சொன்னாங்க. எனவே எல்லா இடங்களிலுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவை விரும்புவாங்க, கல்வியை விரும்புவாங்க. சில நேரங்களில் தோழர்கள்ட்ட கேள்வி வைப்பாங்க. ஒரு முறை சஹாபாக்கள் இருக்கிறாங்க, ஒரு கேள்வி கேட்கிறாங்க, இன்ன மின ஷஜரி ஷஜரத்தன், மரங்களில் ஒரு மரம் இருக்கிறது, லா யஸ்குது வரகுஹா, அந்த மரத்தினுடைய இலைகள் உதிர்வது கிடையாது. ஒரு மரம் இருக்குதுங்க, அதனுடைய இலை உதிர்வது இல்லை. அந்த மரம் தான் ஒரு முஸ்லிமுக்கு உதாரணம். அந்த மரத்தை போல முஸ்லிம் பயனுள்ளவன், அது எந்த மரம் சொல்லுங்கள் அப்படின்னா. இப்ப எல்லா தோழர்களும் எந்த மரமா இருக்கும், காட்டில் உள்ள மரங்கள் பெயரை எல்லாம் சொல்றாங்க, இந்த மரம் அந்த மரம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த கூட்டத்துல இவனும் உமரும் உட்கார்ந்து இருக்கிறார். 6 வயதுல சின்ன பையன், அவருக்கு தயக்கம். மூத்த சஹாபாக்கள் எல்லாம் இருக்க நாம் போய் பதில் சொல்றதா? ஆனா அறிவுல தயக்கம் கூட சொல்லணும். அவர் அமைதியா இருந்தார், அவருக்கு தெரியுது அது எந்த மரம் என்று தெரியுது, பேரிச்ச மரம் அது. ஆனா அவர் பதில் சொல்லல. தோழர்கள் பெருமானாரிடமே கேட்டாங்க, யார சொல்லலாம், சொல்லுங்க அது எந்த மரம்? அது பேரிச்ச மரம்னு சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு வந்த பிறகு இவன் உமர் தன் தந்தை உமர்ட்ட சொல்றாங்க, எனக்கு அந்த மரம் பேரிச்ச மரம் என்று தெரியும்,
நான் தயக்கத்தில் சொல்லாமல் விட்டு விட்டேன். உமர் சொன்னாங்க, மகனே நீ அந்த சபையில் பதில் சொல்லி இருந்தால் இந்த உலகத்தின் என்னென்ன செல்வத்தை விட அது எனக்கு பிரியமானதாக இருந்திருக்கும். பிள்ளைகளுடைய அறிவு தான் நமக்கு பெருசு, பிள்ளைகள்கிட்ட இருந்து வரக்கூடிய பணம் அல்ல. இன்னைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை பணப்பெட்டிகளாக பார்க்கறாங்க, ஏடிஎம்மாக தான் பார்க்கறாங்க. பணத்தை வரணும், அங்கிருந்து கறந்துகிட்டே இருக்கணும், எவ்வளவு சீக்கிரம் அவன் சம்பாதிக்கணுமோ சம்பாதிக்கணும். அதுதான் இன்றைக்கு பெற்றோர்களுடைய மனோநிலை. பிள்ளைகளுடைய அறிவு தான் பாராட்டுக்குரியதே தவிர இந்த காசு பணங்கள் அல்ல. சொல்றாங்க, மகனே நீ பதில் சொல்லி இருந்தா, உமருடைய மகன் பதில் சொன்னார், எனக்கு அது இந்த உலகத்தின் எல்லா செல்வத்தை விட பிரியமானதாக இருந்திருக்குமேன்னு சொல்லிட்டாங்க. அப்ப அறிவுதான். இந்த மார்க்கத்தில் எல்லா இடத்திற்குமே சட்டம் தேவைப்படுதா இல்லையா? எல்லா இடத்திற்கும் இன்னைக்கு சட்டங்கள் தெரியாம ஹஜ்ஜில் மசாயில்கள்ல எவ்வளவு விளையாட்டுகள் விளையாடுறாங்க. இன்னைக்கு பாதிக்கு பாதி இந்த ஹஜ் சர்வீஸ் நடத்துறவன் பூரா எல்லாம் இந்த தௌஹீது கும்பல் சலஃபி கும்பலா இருக்கிறான். அது இல்ல இது இல்ல, மதீனால இருந்து இஹ்ராம் இல்லாம மக்கா வர்றான். கேட்டா அங்க போய் ஹஜ்ஜுக்கு நியத் பண்ணிக்கலாம். மார்க்க அறிவு கிடையாது. ஒரு தலைமுறைய அறிவற்ற சமூகம், மார்க்கத்திலும் அறிவில்லாத சமூகமாக ஆக்கிட்டாங்க. அறிவில்லைன்னா இதான் நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேளுங்கள், கேள்விதான் அறியாமையின் தீர்வு இல்லையா? ஒரு பயணத்துல ஒரு சஹாபி தலையில் பலத்த காயம், அவருக்கு குளிப்பு கடமையாகிறது. சில தோழர்கள்ட்ட கேட்கிறாரு, அவங்களுக்கு சட்டம் தெரியலன்னு சொல்லியிருக்கணும். இல்ல நீ தண்ணி ஊற்றி குளிச்சுதான் ஆகணும், உனக்கு தயமம் செய்ய அனுமதி இல்லைன்ட்டாங்க. அவர் குளிச்சாரு, மௌத்தா போயிட்டார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த தவறான சட்டத்தை சொன்னவர்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள். கதலு, இவங்க தான் கொலை செஞ்சாங்க. காத்தலஹும் அல்லாஹ், அல்லாஹ் அவர்களை கொலை செய்யட்டும். நாங்க ஷிஃபாஉல் சுஆல், அறியாமைக்கான தீர்வு கேள்வி கேட்டு தெரிவதுதான். கேள்வி கேட்கிறவங்கள பாராட்டுவாங்க. அதில் ஆயிஷா சொல்லுவாங்க, அன்சாரி பெண்களுக்கு அல்லாஹ் கருணை காட்டட்டும், அவர்கள் வெட்கத்தினால் எந்த சட்டத்தையும் கேட்காமல் விட்டது கிடையாது. அன்சாரி பெண்கள் எல்லாத்தையும் கேட்பாங்க. முஹாஜிர் பெண்கள் வெட்கப்படுவாங்க. ஏன்னா மக்கால ஆண்கள் பெண்களை அடக்கியே வச்சிருந்தாங்க. மக்கால அப்படி, மதீனால பெண்களுடைய ஆதிக்கம் அதிகம். அதை உமரே சொல்லுவாங்க ஒரு இடத்துல, இந்த பெண்கள்லாம் நமக்கு அடங்கி இருந்தாங்க மக்கால. மதீனா வந்த பிறகு இங்குள்ளவர்களை பார்த்து நம்ம பெண்களும் கெட்டு போயிட்டாங்க. மதீனத்து பெண்கள் துணிச்சலானவங்க, கேள்வி கேட்பாங்க. ஒரு முறை உம்மு சுலைம் கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், ஆண்களை போல பெண்களுக்கும் தூக்கத்தில் ஸ்கலிதம் ஏற்பட்டால் ஏற்பட முடியுமா? முடியும். ஏற்பட்டால் நாங்கள் குளிக்க வேண்டுமான்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நஅம் இதா ரஅத்தில் மா, அந்த பெண் தூங்கி எழுந்த பின்னர் ஆடையிலே விந்து வெளிப்பட்டிருந்தால் அவளுக்கும் குளிப்பு கடமை. இப்ப அங்கிருந்து சில பெண்கள், என்னம்மா நீ இப்படி கேள்வி கேட்டு பெண்ணினத்தையே இழிவுபடுத்தி விட்டாயே, பெண்களுக்கும் ஸ்கலிதம் ஏற்படுமான்னு கேட்டா அப்ப பெண்களுக்கும் ஆசை உணர்ச்சி ஆன மாதிரி இருக்குதுன்னு மாதிரி கேட்டு பெண்களை இழிவுபடுத்திட்டேன்னு சொல்லி அந்தம்மா பதிலுக்கு சொன்னாங்க, இதுல வெக்கப்பட என்ன இருக்குது? அல்லாவே உண்மையை சொல்ல வெக்கப்படுறது இல்லை, நான் ஏன் வெக்கப்படணும்? மார்க்க விஷயங்கள்ல வெக்கம் இல்லை, வெக்கப்படவும் கூடாது. என்ன சட்டம், அந்த சட்டத்தை கேட்டு தெரிந்துதான் அமல் செய்ய வேண்டும் என்பதை உணர்த்தினாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடங்களிலும் மார்க்க சட்டத்தை உணர்த்துவாங்க. ஒரு சஹாபிங்க அப்பாது இப்னு ஷுரஹபீல், அவருடைய கூட்டத்தாரில் கடுமையான பஞ்சம், வறட்சி ஏற்பட்டது. அவர் பசி பட்டினியோட மதீனா வர்றார். வந்தவர் ஒரு தோட்டத்துக்கு பக்கத்துல கடந்து போறாரு. மரத்திலிருந்து விழுந்த, அதாவது விவசாய நிலம், தானிய கதிர்களை கொஞ்சம் எடுக்கிறாரு. எடுத்து என்ன செய்யறாருன்னு சொன்னா அதை சாப்பிட்டுறாரு. அந்த கதிர்கள்ல கொஞ்சத்தை ஆடையில பொதிஞ்சுக்கிறாரு. இந்த நிலையில அந்த விவசாயி பார்த்துறாரு, உரிமையாளர் பார்த்துறாரு, என் தோட்டத்திலிருந்து எடுப்பியான்னு சொல்லி அவரை அடிச்சு அந்த கதிர்களை பிடுங்கி அவருடைய ஆடையும் பிடுங்கி கொள்றாரு. அந்த சஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட யார சொல்லதான், நான் பசியில வந்தேன், நான் இப்படி இந்த தோட்டத்தை கடந்து செல்லும் போது இப்படி சாப்பிட்டுட்டேன், என்னை அடிச்சுட்டாரு, என்கிட்ட இருந்து ஆடையை பிடுங்கிட்டாருன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோட்ட உரிமையாளரை அழைத்து ரெண்டு அற்புதமான விஷயத்தை சொன்னாங்க. என்ன சொன்னாங்க பாருங்க, மா அல்லம்தஹு இஸ் கான ஜாஹிலன், எப்பா நீ அவருக்கு மார்க்க சட்டத்தை சொல்லி கொடுத்துருக்கணும், அவர் அறியாதவராக இருக்கிறார். மார்க்க சட்டம் என்ன தெரியுமா? ஒரு தோட்டத்தை கடந்து போனீங்கன்னா மரத்துல இருந்து கீழே விழுந்து கிடந்துச்சுன்னா விழுந்து கிடக்கிறத எடுத்து சாப்பிடலாம், ஆனா ஆடையில போட்டு கொண்டு வரக்கூடாது, வீட்டுக்கு கொண்டு வந்து பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுக்க கூடாது, நீங்க அங்கேயே சாப்பிட்டுக்கலாம். என்ன சொல்றாங்க, மா அல்லம்தஹு, அவருக்கு நீ சட்டத்தை சொல்லி கொடுக்கல, இதுக்கான ஜாஹிலன், அவர் அறியாதவரா இருந்தார், இது நீ செஞ்ச முதல் தப்பு.
சரி, அடுத்து என்ன? வலா அஸம்தஹு இத் கான ஜாயிஅன். அவர் பசி பட்டினியோடு வந்திருக்கிறார், அவருக்கு நீ உணவளித்திருக்கணுமா இல்லையா? இந்த ரெண்டையும் செய்யாம நீ அடித்தது தப்புன்னு சொன்னான். பாருங்க, ஒரு மனிதன் திருடிட்டான், அடுத்தவன் பொருளை எடுத்துட்டா அங்க கூட சட்டம்னு இருக்குது. முதல்ல அடுத்த ஒரு தோட்டத்திலிருந்து எதை எடுக்கலாம், எதை எடுக்கக்கூடாது, எது திருட்டு எது திருட்டாகாது, எல்லா இடங்களிலும் மார்க்கத்தினுடைய அந்த சட்டங்கள் இருக்கத்தானே செய்கிறது. அந்த சட்டங்களை எப்படி நீ சொல்லிக் கொடுக்காம அவரை நீ அடிக்கலாம்னு சொல்றாங்க. அருமையானவர்களே, நாம எத்தனை துவாக்கள் தெரியாம இருக்கிறோம் தெரியுமா? வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு 60 வயசுனா ஒரு 40 வருஷமா வித்ரு தொழுறீங்க. வித்ரு தொழுத பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தவறாமல் ஒன்றை சொல்வார்கள். ஒரு திக்ர தவறாம சொல்லுவாங்க. நம்ம எத்தனை பேருக்கு தெரியும் இல்லையா? இன்னைக்கு எல்லாருக்கும் அறிவு தெரியுது, அதை தட்டினா வரும், இதை தட்டினா வரும். இத்தனை வருஷமா தொழுவுறீங்களே, வித்ரு தொழுதால் ஒரு திக்ர 3 தடவை சொல்லுவாங்க. அதை 3வது தடவை சத்தமா சொல்லுவாங்க. எத்தனை பேருக்கு தெரியும்? சலாம் கொடுத்ததும் சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ், சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ் 3வதோட சத்தமா சொல்லுவாங்க. எல்லாரும் கேளுங்க, சுப்ஹானல் மலிக்கில் குத்தூஸ். இந்த இல்மு நம்மள்ட்ட இருக்குதா? இதுதான் இல்மு. இது எத்தனை பேருக்கு நமக்கு தெரியும்? வித்திருக்கு பிறகு இப்படி ஒரு திக்ர் சுன்னத்து என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? நம்மில் பலர் துஹா தொழுகிறவங்க இருக்கிறாங்க. துஹா தொழுத பிறகு ஒரு திக்ரை நபி ஸல்லல்லாஹு 3 தடவை சொல்லுவாங்க. நாம அதை தெரிவு ஆசைப்பட துஹா தொழுவாங்க. 4ஓ 8ஓ, துஹா 2ம் தொழலாம், 4ம் தொழலாம், 6 8ம் தொழலாம், அதிகபட்சம் 12 ரக்காத்துகள் வரைக்கும் தொழலாம். துஹா தொழுது முடித்து விட்டால் அல்லாஹும்ம ஃபிர்லி வதுப் அலை இன்னக அன்தத் தவ்வாபுல் கஃபூர் 3 தடவை சொல்லுவாங்க. அல்லாஹும்ம ஃபிர்லி வதுப் அலை இன்னக அன்தத் தவ்வாபுல் கஃபூர். எவ்வளவு விஷயங்கள் இருக்கு தெரியுங்களா? மார்க்க அறிவுங்கிறது நம்ம கற்றுக்கொள்றது இல்லை இல்லையா? இன்னைக்கு செல்போன்ல மூழ்கி கிடக்கிறோம். படுக்கும்போது செல்போன். நீங்க யோசிச்சு பாருங்க, படுக்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஓதியவைகள் அதையெல்லாம் ஒரு முஸ்லீம் கடைபிடிச்சா அதை ஓத ஓத தூக்கம் வந்துடும். நம்ம வாழ்நாள் முழுக்க ஒன்றை பிடிச்சிக்குவோம், அதை ஓதுறோமா இல்லை? அல்லாஹும்ம பிஸ்மிக்க அமூத்து வஹய்யா இல்லையா? இருக்கிறதே இருக்குது இல்லையா? அதை ஒன்றை மட்டும் பிடிச்சிக்குவோம். ஆனா ஹதீஸ்ல எவ்வளவு நேரம் என்னென்ன நபி ஸல்லல்லாஹு ஓதுனாங்க பல முறை சொல்லியிருக்கிறேன். 7 சூரா ஓதுவாங்க. சுப்ஹானல்லதி அது ஓதுவாங்க, பனு இஸ்ராயில் அதுதான் பெருசு. சூரத்துல் ஹதீத் ஓதுவாங்க, சூரத்துல் ஹஷ்ர் ஓதுவாங்க, சூரத்து ஸஃப் ஓதுவாங்க, சூரத்துல் ஜும்ஆ ஓதுவாங்க, சூரத்து தகாபுன் ஓதுவாங்க, கடைசியில சப்பிஹ் இஸ்ம ரப்பிக்கல் ஆலா. அந்த 7மே சுபஹான சப்பஹ யுஸப்பிஹுன் ஆரம்பிக்கிற சூரா. இதெல்லாம் ஓதுனா அவனுக்கு தூக்கம் வந்துடும், போனை பார்க்க மாட்டான். அப்ப செல்போன்ல இருந்து எப்படி தடுக்கிறதுங்க? ஹதீஸ்ல வந்திருக்கிற சந்தர்ப்ப துவாக்கள், இந்த அறிவு நமக்கு இருந்தா இதெல்லாம் ஓத ஓத அப்படியே தூங்கிடுவாரு. இந்த போனை பார்க்க நேரம் இல்லை, காலையில எழுந்தாலும் அப்படிதான். மார்க்க அறிவு, சட்டதிட்டங்களுடைய அறிவு வேண்டும். காலை மாலை அத்கார்கள், சந்தர்ப்பங்களில் ஓத வேண்டிய திக்ர் குறித்த அறிவு வேண்டும் இல்லையா? உலமாக்கள் அறிவு தான் அல்லாட்ட கேட்டாங்க. ஜம்சம் தண்ணீர் அருந்துகிற நேரத்தில் நமக்கு தெரியும், மா ஜம்சம் லிமா ஷுரிபலா, ஜம்சமை யார் எந்த நீயத்தில் அருந்துவாரோ அல்லாஹ் அந்த நீயத்தை நிறைவேற்றுவான் என்று. அதனால உலமாக்கள் பலரும் ஜம்சம் அருந்தும் போது துவா கேட்டாங்க. இப்னு அப்பாஸ் அவர்கள் ஜம்சம் அருந்தும் போது துவா கேட்டாங்க, அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ வ ரிஸ்கன் வாசிஆ என்று துவா கேட்கிறாங்க. வ ஷிஃபாஅன் மின் குல்லி தா. முதல்ல என்ன கேட்கிறாரு? யா அல்லாஹ் பயனுள்ள இல்ம கொடுன்னு கேட்டாங்க. இந்த உம்மத்துல மாபெரும் பேரறிஞர் யாருன்னா இப்னு அப்பாஸ் தான். பெருமானாருடைய துவா ஒன்று, அவர் தனக்குத்தானே ஜம்சமை அருந்தும் போது கேட்டார் இல்லையா, இல்மன் நாஃபிஅன் கேட்டாரு. அதனால இந்த உம்மத்துல குர்ஆனுடைய இல்ம்ல அவருக்கு நிகரா யாருமே கிடையாது. இவர் உமர் தான். அவங்க குர்ஆனுடைய வசனங்களுக்கான விளக்கமா முதல்ல இப்னு அப்பாஸை கூப்பிடு. இந்த ஆயத்துக்கு என்னப்பா அர்த்தம்? வயதுல அவர் சின்ன புள்ள, ஆனா அவர்கிட்ட தான் கேட்பாங்க, இப்னு அப்பாஸ்ல தான் கேட்பாங்க. அவருக்கு இந்த உம்மத்துல 2 பட்டம், ஒன்று பஹர் அவர் கல்வி கடல், இன்னொன்று ஹபருல் உம்மா இந்த உம்மத்துடைய பேரறிஞர். அறிஞர்னா அவர்தான் அல்லாமா என்று சொல்லப்படக்கூடியவர். அப்ப என்ன கேட்கிறார்? ஜம்சம் அருந்துகிற போது இல்மன் நாஃபியா. இப்போ ஹாஜிகள் எல்லாம் ஜம்சம் கொடுக்கிற காலம், உங்க பிள்ளைங்களுக்கு இந்த துவாவை சொல்லி கொடுங்க, அஸ்அலுக இல்மன் நாஃபியா, யா அல்லாஹ் பயனுள்ள கல்வியை கொடு, பயனுள்ள கல்விக்காக கேளுங்க என்று சொன்னான். இமாம் சுஃபியான் இப்னு உயைனா அந்த காலத்துல பாருங்க, கல்வியின் ஆர்வத்தை பாருங்க. அவர் ஹதீஸுடைய அறிஞர். ஒரு மஜ்லிஸ்ல உட்கார்ந்தார். ஆசிரியர்கள் அவருடைய உற்சாகத்தை பொறுத்து ஒரு நாளைக்கு
ஒரு ஹதீஸ் சொல்லுவாரு, ஒரு நாளைக்கு 10 ஹதீஸ் சொல்லுவாரு. ஒரு நாள் உட்கார்ந்து இருக்கிறாங்க சுஃபியான் இப்னு உயைனா, ஒவ்வொரு ஹதீஸ் அறிவிக்கிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மாஉ ஜம்ஸம் லிமா ஷுரிபல, ஜம்ஸம் அருந்தினால் அவர் எந்த நியத்தில் அருந்துகிறாரோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான். இந்த ஒரு ஹதீஸ் அறிவிச்சுட்டு அவருக்கு அன்றைக்கு என்ன சோர்வத்தில் எஞ்சிக்கிறார், போறார். அவர் ஒரு மாணவர் எழுந்தார். எழுந்து கேட்டார், இமாம் அவர்களே, நீங்கள் அறிவித்த இந்த ஹதீஸ் ஆதாரபூர்வமானதான்னு கேட்டான். ஜம்சம் எந்த நியத்தில் அருந்துகிறாரோ அதை அல்லாஹ் நிறைவேற்றுவான், சரியான ஹதீஸான்னு கேட்டான். ஏன்னா ஹதீஸ்ல ஆதாரபூர்வமானது ஆதாரமற்றதுன்னு இருக்குது. இப்போ அவங்க சொன்னாங்க, ஆமா அப்ப ஆதாரபூர்வமானதுதான். அப்படியானால் நான் இன்னைக்கு வரும்போது ஒரு வாளி தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன், ஜம்சம் ஒரு வாளி தண்ணியை குடிச்சிட்டு வந்தேன். எந்த நியத்துல தெரியுமா? இன்னைக்கு சுஃபியான் இப்னு உயைனா எனக்கு 100 ஹதீஸை அறிவிக்க வேண்டும் என்று. சுஃபியான் இப்னு உயைனா 100 ஹதீஸ் எனக்கு சொல்லணும், அந்த நியத்துல ஒரு வாளி தண்ணீரை நான் அருந்தி விட்டு வந்தேன். இப்ப நீங்க தான் சொன்னீங்க எந்த நியத்துல அருந்துகிறாரோ அந்த நிறைவேற்றுவான். சரி உட்காரு. 100 ஹதீஸ் சொன்னான், 100 ஹதீஸ சொன்னான். எவ்வளவு கல்வியில நாட்டத்தை பாருங்க, எவ்வளவு பெரிய ஆர்வம் பாருங்க. இக்கால பிள்ளைகளுடைய இந்த அறியாமை, இவர்கள் இந்த செல்போன்கள்ல மூழ்கி கிடக்கிற இந்த கலாச்சாரத்தையும் பாருங்க. 100 ஹதீஸ சொல்லிவிட்டு இமாம் அவர்கள் எழுந்து சென்றாங்க. இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஜம்சம் அருந்துறாங்க, 2 நியத்துல அருந்துறாங்க. எல்லாம் உனக்கு என்று எனக்கு அறிவை கொடு. அவங்க கேட்ட அறிவு மார்க்க அறிவு மட்டுமல்ல, இமாம் அவர்கள் பெரிய மருத்துவரும் கூட. அக்காலத்துல எல்லா அறிவும் இருக்கும், மருத்துவர். அவங்க கணக்குல பெரிய அக்காலத்தினுடைய மாமேதை, எனக்கு அறிவை கூடன்னு கேட்கிறாங்க. 2வது, நான் அம்பெறிந்தால் குறி தப்ப கூடாதுன்னு கேட்கிறான். காலத்துல அம்பெறிந்தல், போர்ல பெரிய ஆயுதம் அம்பெறிதல் தான். அவங்க 10 அம்பு எரிஞ்சா 9 குறி தப்பாது. ஜம்சம் அருந்துகிற போது அவங்களுடைய நியத். இமாம் இப்னு ஹுஸைமா என்கிற பெரிய முஹத்தீஸ், அவர்கிட்ட கேட்கிறாங்க, நீங்க இவ்வளவு பெரிய கல்வி ஞானத்தை எப்படி அடைந்தீர்கள்? அவர் சொன்னார், ஜம்சமை கொண்டு அடைந்துன்னு சொன்னார். கல்வி ஞானம் ஜம்சமை கொண்டு எப்படிங்க? நான் ஜம்சமை அருந்தும் போது அல்லாஹ்ட்ட கேட்டேன், அஸ்அலுக இல்மன் நாஃபிஆ, அல்லாஹ் எனக்கு இவ்வளவு பெரிய இல்ம கொடுத்தான்னு சொன்னாங்க. ஒரு பெரிய காரி இருந்தாங்க, அல்லாமா இப்னுல் கிமார் என்று. அவர் சொன்னாரு, நான் ஜம்சம் ஹஜ்ஜுக்கு வறுமையில போனேன், கடுமையான வறுமை. ஜம்சம் அருந்துகிற நேரத்தில் அல்லாஹ்ட்ட 3 துவா நான் கேட்டேன். அல்லாஹ் எனக்கு குர்ஆனுடைய அறிவை கொடு, குர்ஆனுடைய அறிவை கொடு. அல்லாஹ் கபூல் செஞ்சுட்டான். என் காலத்துல குர்ஆனுடைய விளக்கம் என்ன போல யாருமே சொல்லல. 2வது, அல்லாஹ்ட்ட நான் செல்வத்தை கேட்டேன், அல்லாஹ் எனக்கு செல்வத்தையும் கொடுத்தான். 3வது, நான் அல்லாஹ்விடம் ஷஹாதத், வீர மரணத்தை கேட்டேன், அதையும் அல்லாஹ் எனக்கு வழங்குவான் என்று ஆதரவு வைக்கிறேன். உலமாக்கள் அப்ப ஜம்சம் அருந்தும் போது கூட இந்த கல்வியை தான் முன்னிலைப்படுத்துறாங்க. பாருங்க, கல்வி யாரிடத்திலிருந்தும் கற்கலாம், பாவிகள்கிட்ட இருந்தும் கற்கலாம், காஃபிர்கிட்ட இருந்தும் கற்றுக்கொள்ளலாம். சொல்ல போனா இப்லீஸ் இருந்தும் கற்றுக்கொள்ளலாம், சைத்தான் இருந்தும் கற்றுக்கொள்ளலாம். அபூ ஹுரைராவுடைய பிரபலமான ஹதீஸ் இருக்குதா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சதகத்துல் ஃபித்ருடைய கோதுமை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் ஒரு இடத்துல வைக்கப்பட்டிருக்குது. அதை பாதுகாக்கிற பொறுப்பு அபூ ஹுரைராவுக்கு கொடுக்குறாங்க. அவர் ராத்திரி உட்கார்ந்து பார்த்துட்டு இருக்கிறாரு. ஒரு ஆள் உணவு குவியல்ல இருந்து கொஞ்சத்தை அள்ளுறாரு. போய் பிடிச்சுக்கிறாங்க அபூ ஹுரைரா, என்னடா திருடிட்டேன்னு சொல்லி. அப்போ அந்த ஆள் கெஞ்சுறான், எனக்கு குடும்பம் இருக்குது, எனக்கு தேவை இருக்குது, என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. சரி போயிட்டு வந்துட்டாங்க. காலையில அவர் பெருமானாருடைய மஜ்லிஸுக்கு வந்ததுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, என்னப்பா நேற்று ராத்திரி உன்னிடம் வந்தானே அவன் என்ன செய்தான் என்று. அப்ப ஆச்சரியம், என்னடா இது ராத்திரி வந்தவனை பத்தி கேட்கறாங்க. யாரோ சொல்லதான் வந்தான் இல்லையா, உணவு குவியலை எடுத்தான், நான் பிடிச்சேன், கெஞ்சு நான் விட்டுட்டேன், இன்னைக்கு நைட்டு வருவான் பாருன்னாங்க. 2வது நாளும் வந்தான், பிடிச்சாங்க, அதே மாதிரி சொன்னா தேவையில்லவன் விட்டுட்டாரு. அடுத்த நாள் காலையில கேட்கறாங்க, ராத்திரி வந்தானான்னு கேட்டாங்க. ஆமா வந்தான், என்ன சொன்னா இப்படி சொன்ன, இன்னைக்கும் வருவான். 3வது நாள் வரும்போது பிடிச்சுக்குவான், இன்னைக்கு விடமாட்டேன்னு சொல்லுவாங்க. அப்பதான் அவன் சொல்லுவான், நான் உனக்கு ஒரு கல்வியை கற்றுத்தருகிறேன், என்னை விட்டுருப்பான்னு சொல்லி. அபூ ஹுரைரா கல்வியில் ஆர்வம் உள்ளவராச்சே, ஒரு கல்வியை கற்றுத்தருகிறேன், விட்டு என்னப்பா சொல்லு, டெய்லி ஆயத்துல் குர்சி ஓதினால் 2 பிரயோஜனம். இரவுல ஆயத்துல் குர்சி ஓது, லா யஸாலு மினல்லாஹி லக ஹாஃபிஸ், ஆயத்துல் குர்சி இரவுல ஓதினால் அல்லாஹ்விடம் இருந்து உன்னை பாதுகாக்கிற ஒரு பாதுகாவலர் இருந்து கொண்டே இருப்பார். ராத்திரி ஓதுனீங்கன்னா காலையில வரைக்கும் ஒரு பாதுகாவலர் யார்கிட்ட, அல்லாஹ்ட்ட இருந்து அல்லாஹ்ட்ட இருந்து ஒரு பாதுகாவலர். 2வது என்ன, நீ ஆயத்துல் குர்சி ஓதினால் எந்த ஜின்னு ஷைத்தானும் உன்னை நெருங்க மாட்டார். ஜின்னே சொல்லி கொடுக்குது,
இப்லீஸே சொல்லி கொடுக்குறான், சைத்தான் பக்கத்தில் வரமாட்டான்னு சொல்லி. சரி போ, ஒரு கல்வியை கொடுத்துட்டேன்னு விட்டுறாரு. காலையில் வரும்போது பெருமானார்ட்ட வரும்போது கேட்குறான், என்ன நைட்டு வந்தானான்னு சொல்லி. ஆமாம் யாரோ சொல்லலாம், என்ன நடந்துச்சு, இந்த மாதிரி விட்டு பிடிச்சிட்டேன், எனக்கு ஒரு கல்வியை கட்டுத்தருகிறேன்னு சொன்னானேன்னு விட்டுட்டேன்னு சொல்லி. இப்போதான் சொன்னாங்க, தாக்க சைத்தான், வந்தவன் சைத்தான், அவன் உனக்கு கற்றுக் கொடுத்ததும் உண்மை, அவன் பையன்தான், ஆனால் சொல்லி கொடுத்த செய்தி உண்மைன்னு சொன்னான். சதகக வஹுவ கதுபுன், அவன் பையன், ஆனால் உனக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் இருக்கிறது அது உண்மை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க. அருமையானவர்களே, அக்காலத்தில் நம்முடைய அறிஞர்கள் கல்வி எல்லா நிலைகளிலும் கல்வி கற்பாங்க, கற்றுக் கொடுப்பாங்க. ஹனஃபி மதுஹபுடைய பெரிய இமாம் சரஹ்சி, அவரை ஜெயிலில் அடைச்சாங்க, ஒரு பிரச்சனை இல்லை, 10 அல்லது 15 வருஷம் ஜெயிலில் இருக்கிறார். ஜெயில் எங்க தெரியுமா, ஒரு பாலும் கிணற்றுல தான் அவருடைய ஜெயில். அந்த கிணத்துக்குள்ள அவர் இருக்கிறார். மாணவர்கள் வருவாங்க, அவங்களுக்கு அனுமதிக்கப்படுது. கிணத்தினுடைய மேல அவங்க இருப்பாங்க, கீழே இருந்து அவர் சட்டத்தை சொல்லுவாரு. அப்படியே சொல்லி சொல்லி ஒரு ஹனஃபி மதுஹப்ல ஒரு கிதாபே எழுதப்பட்டது. அந்த கிதாபுக்கு பேர் தான் மப்சூத். அந்த காலத்துல 15 வால்யூம்ல எழுதப்பட்ட நூல். கிணற்றுக்குள்ள இருந்து உஸ்தாது பாடம் நடத்த, மாணவர்கள் குறிப்பெடுக்க அவர் என்ன செய்றார், எழுதுறார். ஒரு தனி நூலே எழுதியிருக்கிறாங்க. சிறையில் இருந்து நூல் எழுதியவர்கள் யாரு, அபுல் கலாம் ஆசாத் இருக்கிறாங்க, இந்தியாவினுடைய முதல் கல்வி அமைச்சர் இல்லையா. அவர் என்ன சாதாரண ஆளா, இன்னைக்கு நாம அவரை பத்தி தெரியாம இருக்கிறோம். மிகப்பெரிய அறிஞர் இல்லையா. சூரா ஃபாத்திஹாவுக்கு அவ்வளவு விளக்கம் எழுதியிருக்கிறாங்க. இவ்வளவு பேர், ஒரு பெரிய முஃபஸ்ஸிர், உருதுல பெரிய கவிஞர், பல பன்மொழி புலவர், ஆங்கிலமும் தெரியும், உருதுவும் தெரியும், பாரசியும் தெரியும். எவ்வளவு பெரிய மாபெரும் அறிஞர். நாம அவரை ஒரு அரசியல்வாதியாக பார்க்கிறோம், அவரை ஒரு ஆலிமாக பார்க்கல. அவர் மாபெரும் சட்ட மேதை, மாபெரும் மார்க்க அறிஞர், குர்ஆனுடைய அறிவு, ஹதீஸுடைய அறிவு எல்லாமே கற்றறிந்த அந்த காலத்துல, ஆங்கிலேய போராட்ட காலத்தில் பெரும் மார்க்க அறிஞர்கள் தான் ஆங்கிலேயர்களை எதிர்த்தாங்க. அந்த கல்வி தான் இன்றைக்கு மார்க்க கல்வியும் சமூகத்துல பலவீனமா போச்சு. மார்க்க அறிவும் இல்லை. உலகத்துறை சார்ந்த அறிவிலாவது நாம சிறந்து விளங்குறோமான்னு சொன்னா அதுவும் இல்லை. கல்வி என்பது ஒரு வியாபாரமயமாகிவிட்ட காலம். கல்விக்கு ஊக்குவிப்போரும் இல்லை. நான் சொல்லுவேன், கல்விக்கு ஊக்குவிக்கணும். ஏழை மாணவர்களை படிக்க வைங்க, அதற்காக ஜகாத்து கொடுக்கலாம். மிகச்சிறந்த கல்வி நிலையத்துல நம்ம பிள்ளைங்களை உருவாக்குங்க, சிறந்த அறிவாளிகளாக, சிறந்த ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக. எந்த கல்வி கூடத்துல மார்க்க ஒழுக்கம், தொழுகை உள்ளிட்ட வணக்கங்கள், காலை மாலை துவாக்களோடு குழந்தைகளுக்கு போதிக்கப்படுகிறதோ அந்த கல்வி கூடத்திற்கு முன்னுரிமை கொடுங்க. அந்த கல்வி கூடம் தான் நமக்கு தேவை. கொஞ்சம் மற்ற விஷயத்துல முன்ன பின்ன இருக்கலாம், மார்க்கத்திற்கு முன்னுரிமை அளிக்கிற கல்வி கூடத்துல பிள்ளைகளை கல்விமான்களாக, அறிவாளிகளாக ஆக்குங்க. கல்விதான் பெரிய செல்வம், பெரிய செல்வம். நான் தாவூதியால ஓதி முடிக்கிற காலத்துல எங்க தகப்பனார் ஒரு சாதாரண ஒரு வேலையில தான் இருந்தாங்க. பெரிய வசதி கிடையாது, சிரமம்தான். 4 பிள்ளைங்க நாங்க இருந்தோம், எங்க சகோதரர்கள். இப்போ நான் லக்னோவில் போய் ஓதணும். இப்போ அன்றைக்கு கொஞ்சம் பொருளாதார நெருக்கடி. என்னுடைய தந்தையினுடைய நண்பர் அவர் சொன்ன வார்த்தை இன்றைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்குது. அவங்கெல்லாம் நண்பர்கள், எங்க தகப்பனாரா அவங்கெல்லாம் பாஸ் தான் கூப்பிடுவாங்க. அவர் சொன்னாரு, பாஸ் கல்விக்கு மட்டும் தடை போடாதீங்க, படிக்கட்டும், என்ன ஆனாலும் நம்ம எல்லாம் சேர்ந்து பார்த்துக்கலாம், ஆனா வேண்டான்னு சொல்லாதீங்க, கல்விக்கு வேணாம். அவ்வளவுதான், அந்த ஒரு வார்த்தை தாங்க. எங்க தகப்பனார் எங்களுக்கு கல்வியை கொடுத்தார், எல்லாருக்கும் அறிவை கொடுத்தார். அந்த அறிவு தான் பெரிய செல்வமே தவிர நீங்கள் விட்டு செல்கிற இந்த சொத்து சுகம் அதல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொத்து அதை விட்டுட்டு போகல, தீனார் திரகத்தை விட்டு செல்லல. அறிவுதான் நபிமார்களுடைய விராசத், அறிவுதான் நபிமார்களுடைய சொத்து. எனவே இது கல்லூரிகள், கல்விக்கூடங்கள் திறக்கப்படுகிற காலம். பிள்ளைகளை காலையில அழகான துவாக்களோடு, பயனுள்ள கல்வியை பிள்ளைக்கு கொடு என்கிற துவாவோடு உங்களுடைய பிள்ளைகளை கல்லூரிக்கு